விநாயகர், ஆஞ்சநேயர். கரெக்டுதானே? ஆதி அந்தம். பஜனையை ஆரம்பிக்கும் போது முதலில் நாம் விநாயகரை வைத்துதான் ஆரம்பிப்போம். பஜனையை முடிக்கும் பொழுது ஆஞ்சநேயரை வைத்து பஜனையை முடிப்போம். ஆதி அந்த பிரபு என்றால் ஆஞ்சநேயரும் விநாயகரும். இவர்களில் விநாயகர் ஆதி, ஆஞ்சநேயர் அந்தம். ஆஞ்சநேயர் ஹனுமன் ஜெயந்தி நம் பிரார்த்தனா மந்திரில் வெகு விமர்சையான ஒரு நிகழ்ச்சியாக கொண்டாடப்படுகிறது. ஒரு காலங்கள் போகும் பொழுது ஒரு மனிதர்கள் மாறிக்கொண்டே வருவார்கள். அது போன்று ஒரு 3 ஆண்டுகள், ஒரு 4 ஆண்டுகள் முன்பு நம் பிரார்த்தனா மந்திரில் இருந்த அடியார்கள் இன்று இருக்கும் அடியார்கள் பலவிதமான மாற்றங்கள். காலத்திற்கு ஏற்றாற்போல் நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்தில் அடியார்கள் நிரந்தரம், எம்பெருமான் நிரந்தரம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு புதிய அடியார்கள் அவர்களுக்கு இந்த சக்தியோடு ஒரு இணைப்பு வந்து அவர்களை பற்றி கொண்டு இருக்கும் பொழுது பழைய அடியார்கள் இங்க இல்ல அப்படிலாம் கிடையாது. எவ்ரி ஸ்கூல் ஒரு பள்ளிக்கூடம் என்றால் அடுத்த நிலைக்கு போய்விட்டால் அந்த இடத்துல இருக்கும் வேலை முடிந்தாலும் அங்கு இருக்கிற சர்டிபிகேட் தான் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்க அளித்து கொண்டே வரும். அதை போல் இங்கு இருந்து அவர்கள் தீட்சை பெற்றுக்கொண்டு அந்த கோவிந்த நாம ஜபத்தை எங்கு ஜபித்தாலும் அவருடைய இணைப்பு இந்த மந்திரோடு இருந்து கொண்டே இருக்கும். இந்த வகையில் அந்த பக்தி நம் அனைவருக்கும் இந்த பக்தி சாராம்சம், தாசத்தன்மை, பணிவு, இதற்கெல்லாம் நமக்கு ஒரு பூஸ்டர் வேண்டும் என்றால் ஆஞ்சநேயர் என்ற சக்தி எல்லோரும் வேண்டிக் கொள்வது வழக்கம். சரி, இந்த ஆஞ்சநேயர் வரும் பொழுது அவர் எல்லாருக்கும் தெரியணும்ல, ஆஞ்சநேயர் எப்படி வந்தாரு, அவருடைய விஷயம் எல்லாமே அடியார்களுக்கும் தெரிய வேண்டும். ஏன்னா நம்ம பாட்டுக்கு சும்மா ஹனுமன் ஜெயந்தியை கொண்டாடணும் இருந்தோம் அப்படியெல்லாம் கிடையாது. ஹனுமன் ஜெயந்தி எதற்காக, எத விஷயம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முன்னதாக ஒரு காலத்தில் குஞ்சரன் என்று ஒருவர் இருந்தார். அவருக்கு குழந்தை பாக்கியத்திற்காக சிவபெருமானை பிரார்த்திக்கின்றார். கடினமான தவம் இருந்து கொண்டும் எல்லா வகையில் இருக்கும் பொழுது எம்பெருமான் சிவபெருமான் பிரசித்தியாகி அவருக்கு என்ன வேணும் கேட்கும்போது, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டும் பொழுது, சரி, சர்வ ஐஸ்வர்யமும் எல்லா லக்னங்களும் அடைந்த ஒரு பெண், ஒரு மகள் உனக்கு பிறப்பாள். அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும், ஒரு ஆம்பளை குழந்தை. அவரை யாருமே அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருப்பார். அப்ப இவர் கேட்பார், அது சாமி நீங்க நேராவே அந்த குழந்தைய எனக்கு கொடுக்கலாமே. அப்படி கிடையாது. கேட்டது நீ, உன் மூலமாக ஒரு பெண், சக்தி, சிவன் அனைவரும் சேர்ந்து எடுத்து கொண்டு வரும் ஒரு அம்சம் தான் அந்த குழந்தைக்கு இருக்கிற ஐஸ்வர்யம். அதனாலதான் சில முக்கியமான விஷயங்களுக்கு நாம் தம்பதி சமேதமாக இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம். கன்னி பெண்கள், பாலகர்கள், அவங்க கதை வேற. ஆனா கல்யாணமாகி இருக்கும் பொழுது சில ஐஸ்வர்யங்கள் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என தம்பதி சமேதமாக வரும் பொழுது கூடவே உட்காரணும் அவசியம் கிடையாது. அங்க இருந்தாலே போதும். நமக்கு அந்த தாலி என்ற லிங்க் இருக்கு, அதுலயே சில விஷயங்கள் நமக்கு கை பிடிக்கும் சொல்லி அவங்க அவர் இருந்து குழந்தை பிறக்குது. அஞ்சனை என்ற குழந்தை தான் அவங்களுக்கு பிறகு. அஞ்சனைன்னு ஒரு குழந்தைக்கு அந்த பேர் வைக்கிறாங்க. அழகுனா அந்த மாதிரி அழகு, ஐஸ்வர்யம், தேஜஸ், மகாகுணம். கல்யாண பருவத்துல கேசரி என்கின்ற மன்னனை திருமணம், வானர தலைவனை திருமணம் செய்கிறார்கள். சரி, இது சிவபெருமானே நேரா வரம் கொடுத்தாரு, குழந்தை பிறந்ததும் ஒன்று. அப்ப அடுத்தது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்தை பிறக்கணுமா? சிவபெருமானே நேரா தானே கொடுத்தாரு வரம், குழந்தை பிறக்கல. என்னென்னவோ செய்யறாங்க, கொள்றாங்க, குழந்தை பிறக்கல. ரொம்ப நாள் இது மாதிரி ஓடினே இருக்கு. என்ன சாமி சொல்லி
நம் வாழ்க்கையில் இந்த வாழ்ந்த கதையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுது மாற்றிக்கொள்ள வேண்டும். பிரார்த்தனை செய்யறீங்க, பரிகாரம் வைக்கிறீங்க, ஒரு பூஜை செய்யணும், சாமி ஆகல, கொள்ளல, வேலை ஆகல, நம்ம எல்லோரும் சொல்லதான் செய்யணும். கரெக்டு தானே? என்னடா இது? சிவபெருமான் நேரடியாக வரம் கொடுத்து இருந்து செய்யும் பொழுதும் அடுத்தபடியாக அங்க ஒரு விஷயம் வருது. அப்போ அடுத்தது இவங்க கேட்கிறாங்க, என்னதான் செய்யணும் சாமியை செய்யும் போது திருமலைக்கு சென்று அங்க சிவபெருமானை பிரார்த்திக்க வேண்டும். அவங்க 2 பேரும் அங்கே திருமலைக்கு சென்று அங்க பிரார்த்தனை செய்து பிறகு ஒரு குழந்தை பிறகு அஞ்சனை புத்திரன். அவருக்கு குரு சூரிய பகவானை நேரடியாக இறங்கி பல வகையில் அருள் புரிந்து விஷயங்கள். இந்த கதையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரோட கதை நான் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் பல வகையில் கதைகள் தெரியும். ஆனால் அந்த சாராம்சம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆஞ்சநேயர் அஞ்சனையின் புத்திரன் என்றது மட்டுமே தவிர அவருக்கு முன்ன அஞ்சனேயர் எப்படி பிறந்தார்கள், அங்கிருந்து எப்படி சிருஷ்டி, சிவபெருமானின் முதல்ல ஒரு டவுன்லோடு, அங்கிருந்து அடுத்த டவுன்லோடு, அதுக்கப்புறம் தான் பூர்த்தி ஆகின்றது. நாம் அனைவரும் பூஜை செய்யும் பொழுதும் கொள்ளும் போதும் இதை நீங்கள் நன்றாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சக்தியோடு இணைந்து விட்டோம் என்றால் உடனடியாக நம்முடைய எல்லா காரியங்களும் நடந்துவிட முடிந்துவிடும் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் பல வகையான சக்திகளை தொட்டு வணங்கி பூஜை செய்து அங்கிருந்து படிப்படியாக முன்னேறிதான் நீங்கள் கிருஷ்ண பரமாத்மாவை சரணடைய முடியும். கிருஷ்ண பரமாத்மாவோட நேரடியாக யாரும் பூஜைக்கும் சந்திர முடியாது. அப்போ அதில் ஒரு வகையான முக்கியமான பாதமாக இருப்பது ஆஞ்சநேய மூர்த்தி. அதனால்தான் நம் பிரார்த்தனா மந்திரில் ஆஞ்சநேயர் ஜெயந்தியை வெகு விமர்சையாக கொண்டாடுவோம். ஆஞ்சநேயருக்கு அவருடைய சக்தி அவராலே கட்டுப்படுத்த முடியாது, அவ்வளவு சக்தி வாய்ந்தவர், மிக மிஞ்சினது. ஆனால் ராமச்சந்திரமூர்த்தி என்ற ஒரு அவதாரம் ஆஞ்சநேயாக என்று அழைத்து விட்டார். தாசனாக மாறி அடிபணிந்து சுருக்கி கொண்டு எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அப்படியே அடிபணிஞ்சு சாமி இப்படித்தான் நிற்பாங்க. இந்த ஒரு அம்சம் பக்தியில் இருக்கும் எல்லோருக்கும் கண்டிப்பாக ஒரு 5% இருக்கு. இருந்தால்தான், ஏன்னா எல்லோருமே இந்த கோவிலை நாம சொல்லும் பொழுதும், நாம ஒரு வகையான பூஜைகள் செய்யும் பொழுதும் நம்மை அறியாமல் ஒரு அகங்காரம் நம்மில் வந்துவிடும், கோபம் வரும். நிறைய பேருக்கு பூஜை பக்தி ஜாஸ்தி ஆகும் போது முன்கோபம் ஜாஸ்தி வரும். ஏன்னே தெரியாது உங்களுக்கு. நல்லா நீங்களே ஒரு வகையாக இருக்க முடியாது. சிலவர்கள் பூஜையில் பஜனையில் உங்களோட கோவிநாம ஜபத்தில் ஜாஸ்தியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களை அறியாம முன்கோபம் ஜாஸ்தி வரும். கொஞ்ச நாள் வரும். இந்த தீட்சை வாங்கின அடியார்கள் நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன். கொஞ்ச நாள் நீங்க பாத்தீங்கன்னா உங்களை அறியாம ஒரு முன்கோபம் வந்துகிட்டே இருக்கும். அதை கரெக்டான ப்ரொசீஜர் அதுதான். மாயை என்பது முதலில் நம்மளுக்கு தாக்கும் பொழுது அதை எப்படி அடக்குவது என்பதை அடுத்த பாடம் நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த பாடம் இந்த கோவிநாம ஜபத்தை ஜபிக்கும் பொழுது எம்பெருமானோடு எப்படி உங்களை இணைத்துக் கொள்வது என்பது நீங்க யோசிக்க வேண்டும். இணைக்கும் பொழுது உங்களுக்கு லௌகீக பிரச்சனைகள், பூலோக பிரச்சனைகள் நிறைய ஜாஸ்தி வரும், கஷ்டங்கள் நிறைய வரும், கடன்கள் நிறைய வரும். என்ன பிரார்த்தனை வச்சாலும் என்ன சங்கல்பம் வச்சாலும் பிரச்சனைகள் தீராது. ஏனென்றால் மறுபடியும் இதே 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் பாடம் படிச்சுனே இருந்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ்க்கு பத்தாது. நீங்கள் உங்களை தயாராக்கி கொள்ள வேண்டும். அந்த புரிதல் உங்களுக்கு உள்ளே வர வேண்டும். என்ன அது இவ்வளவு பிரார்த்தனை செஞ்சு இவ்வளவு பூஜை செஞ்சு நமக்கு வேலையே ஆகலே என்றால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க அடுத்த நிலைக்கு உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொள்வதால் தியாகங்கள் செய்ய வேண்டும். உங்களுக்குள் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும். ஏற்படுத்தினால்தான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஏற்படும்.
இந்த பாத்திரம் வச்சிருந்தீங்கன்னா அதுல என்ன கொள்ளளவு கொள்ளுமோ அவ்வளவுதான் கொள்ளும். இதுக்கு அடுத்தது உங்களுக்கு இன்னும் வருது தெரிஞ்சதுன்னா ஒண்ணு பாத்திரத்தை மாத்தணும், இல்ல அதை நிறுத்துன்னு சொல்லணும். இதை வச்சு நான் வாழ்ந்துருவேன் நினைச்சுட்டு வாழ்ந்துடணும். ஆன்மீகம் என்பது அப்படிதான். அடுத்த நிலைக்கு நீங்கள் போக வேண்டும் என்று நினைத்தால் பாத்திரத்தை பெருசாக்க வேண்டும். பெருசாக்க வேண்டும் என்றால் பழைய பாத்திரத்தை விட்டெறிய வேண்டும். உங்கள் இடத்தில் இன்னும் இடத்தை அந்த பாத்திரத்தில் கொடுக்க வேண்டும். அப்பொழுது நம்மளுடைய ஆசைகள், பந்தங்கள், ஒரு சில விஷயங்கள் நம்மை விட்டு செல்ல வேண்டும். அதனாலதான் 50 வயது 55 வயது முடிந்த பிறகு பசங்களை ரொம்ப பிடிச்சு வச்சுக்காதீங்க. என் பையனுக்கு என்னாச்சு, என் பொண்ணுக்கு என்னாச்சு, என் பேரனுக்கு என்னாச்சு, அதெல்லாம் அவங்க பசங்க எல்லாரும் பார்த்துப்பாங்க. இவ்வளவு தூரம் நீங்க பார்த்துட்டீங்க. ஆனால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய லௌகீக க்ஷேமங்களும் கர்மங்களுக்கு செய்து விட்ட பிறகு உங்களுடைய சரீரத்தில் இருக்கும் உங்களுடைய ஆத்மாவுக்கு என்ன வளர்ச்சி நீங்கள் ஏற்படுத்த வேண்டுமோ அதற்குண்டான வழியை நீங்கள் நாடி சென்று கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு இந்த ஹனுமான் ஜெயந்தி இது போன்ற ஒரு ஸ்தாபனம் எங்கே நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சக்தி ஒரு ஸ்வரூபமாக மாறி ஒவ்வொருவருடைய அளவுகோல் என்ன என்று தெரிந்து அவர்களுக்கு வேண்டிய ஒரு சக்தியை உள்ளே இறக்கும். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இங்கே நடக்க உள்ளது. நான் சொல்லியிருக்கேன்ல, குருநாதர் உங்களை எல்லோரையும் ஒரு வழி நடத்தி எடுத்து வந்து சென்று விட்டார். நம்முடன் இருக்கிறார். அதையே சொல்றதுக்கும் அதே விஷயத்தை மறுபடியும் வார சொல்றதுக்கும் நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. டேப் ரெக்கார்டர் போட்டு விட்டு அவரோட பழைய பிரார்த்தனை சொல்லி நம்ம போயிட்டே இருக்கலாம். அது சந்தோஷமா நிறைய பேர் இருந்தால் நானும் நிம்மதியா உட்காந்துருவேன். அதற்கல்ல இங்கே ஒருத்தர் எம்எல்ஏ வைப்பது. அவர் இனி அதே அடியார்களையும் இனி வரும் புதிய அடியார்களையும் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும். யுவ சக்திகளை இன்னும் வளர்த்து எடுத்து வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குருநாதருடைய சித்தம் முழுமையாகும். நம்ம அப்படியே இருந்தோம், அதே பஜனையில பாடணும், அது ஒரு வீட்டுக்கு போகணும் இல்ல. பஜனையில் உங்களை அமர்த்திக் கொள்ளும் பொழுது உங்கள் சரீரம் ஒரு நிலை ஆகின்றது. அதற்காக தான் பஜனை. எல்லா சக்திகளின் நாமாவளியை அழைக்கும் போது நமக்கு எந்த குறைபாடு இருக்கோ அதெல்லாம் அவர்கள் எல்லாம் உங்களை ஏற்றி விடுவார்கள். அதனாலதான் 6:30 மணிக்கெல்லாம் வந்துருங்கன்னு சொல்றது காரணம் தான். நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கும் போது உங்களுக்கு அதுல ஈடுபாடு இருக்காது. பாடிக்கொண்டு ஏதோ ஒரு பாட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களை அறியாம கைத்தட்டி பாடிங்க இருப்பீங்க. அந்த சக்தி ஒரு நேரம் தேவை, அதை அந்த நேரம் இறக்கிடுவாரு. மிச்சம் உங்களுக்கு தேவையில்லைன்னா ஃப்ரீயா இருக்கலாம். ஆனா அந்த நேரம் இன்னொருத்தருக்கு அந்த சக்தி தேவைப்படும். அவங்க ஆடி இதையெல்லாம் நிறைந்த பிறகு அடுத்தது கூட்டு பிரார்த்தனை நீங்கள் செல்லும் பொழுது கண்டிப்பாக இங்க நாம் எல்லோருமே என்ன அழகா வந்தாலும் எவ்வளவு சிரிச்சு கொண்டு இருந்தாலும் மனதார நமக்கு இருக்கும் கோரிக்கைகள், வலிகள், பிரச்சனைகள், எண்ணெய் உட்பட எல்லோருக்கும் ஒரு வகையான கஷ்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. மனுஷங்கள எவ்வளவு சொல்ல முடியும்? மிஞ்சு போன கிடைச்சி சொல்லுவாங்க, அது பாரு இவ்வளவுதான், இவ்வளவு பேசுது, இவ்வளவுதான் அந்த வாழ்க்கை. அவரும் நாமளை போன்ற மனிதன் தானே. அதனாலதான் இங்கே நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதையெல்லாம் உள்ள கிருஷ்ண பரமாத்மா, எல்லா சக்திகளுக்கும் மேலான சக்தியான கிருஷ்ண பரமாத்மா, அவரை முழுமையாக அவர் இங்கே அவருடைய ஒரு அம்சத்து தான் இங்கே இருக்கும். முழுமை என்றால் அவ்வளவு பெரிய முழுமையான பூர்ண அவதாரத்தை அமர வைப்பது நாமெல்லாம் அவ்வளவு பெரிய பாக்கியசாலியாக இருக்க முடியாது. அவருடைய அம்சம் ஒரு சிறு துளிதாக இங்கே இருக்கும். அதுவே நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம் பேரங்களுக்கும் நம் வம்சத்திற்கும் போதுமானது. அந்த அளவு அவருடைய வீரியம் இங்கு இருக்கும். அதனாலதான் இன்னைய காலம் வரைக்கும் குருநாதர் இந்த இடத்தை பொக்கிஷமாக கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மட்டுமே சமர்ப்பித்து வேற எந்த வேலையும் செய்யாமல் முழுமையாக அவருக்கு அவருடைய இடமாக வைத்து விட்டார். இந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டு அந்த பூஜை செய்யும் பொழுது அந்த எம்பெருமானின் சக்தி, நம்ம சப்பாத்தி சுடுவோம், தோசை சுடுவோம். காலையில ஒரு தோசை ஊற்றுவோம், 2ஆவது தோசை ஊற்றுவோம். செம்மையா இருக்குமா தோசை, வேற லெவல்மான்னு சொன்னா போதும். கோபமா இருந்தீங்க, மனசு மாறி 2 தோசை எக்ஸ்ட்ரா சொல்லுவீங்க. அவன் சாப்பிடலாலும் பரவாயில்ல, 2 தோசை எக்ஸ்ட்ரா நீங்க ஊற்றுவீங்க. கரெக்ட் தானே? நமக்கு அந்த மனசு வந்துடும். அந்த குழந்தை சாப்பிடுறது ஆசைப்படுறதுன்னா தேவைப்படுறதோ இங்கே 2 தோசை எக்ஸ்ட்ரா இருக்கும். முதல் தோசையிலே இதே தோசை எத்தனாயிரமா இதே சட்னினா இது ஒண்ணு சுட்டதே பேர சேர்த்து இது வேற சொன்னோமா நம்ம மனசு மாறும்.
அதே போல்தான் இங்கே நீங்கள் அமர்ந்து கொண்டு கிருஷ்ணா, கோவிந்தா, நாராயணா, கேசவா, மாதவா, கேசவா அவரை அழைத்துக் கொண்டே இருக்கும் பொழுது அப்படியே உட்கார்ந்து அடுத்த ரெடியா வருவாரு. சரி, இன்னொரு 4 சக்தியை கூடுவே வாங்கடா, எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஐஸ்வர்யம் உங்களுக்கு நமக்கு வாழ்க்கை மிக முக்கியமானது. லௌகீக வாழ்க்கையில் தேவையானது மிக முக்கியமானது ஐஸ்வர்யம், லட்சுமி கடாட்சம். அதெல்லாம் இருந்தா நமக்கு ஒரு தனிய ஜப தைரியம் வந்துடும். பார்த்துக்கலாம் நான் வாழ்க்கையில் அடுத்த பிரச்சனையை. அதை எம்பெருமான் தர வேண்டும் என்றால் இப்போது அடியார்கள் கூட்டமாக இருக்கும் பொழுது வேற வழியே கிடையாது. நாம அந்த தோசையை சுட்டு அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் வரும்போது உட்கார்றா, எங்க அம்மா சொல்ற தோசை அந்த மாதிரி இருக்கணும், மாவு இல்லைன்னா கூட அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஏதோ ஒரு ரெடி பண்ணி வச்சு, ஆனால் உங்களுடைய மனதில் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று இருக்கும்போது அந்த பிள்ளைக்கும் அதே டேஸ்ட் கிடைக்கும். அதே மாவு இல்லாம டேஸ்ட் வரும். அது எப்படி அது? அப்போ அந்த தாய் அந்த வேலையை செய்வதில்லை, வேற ஏதோ ஒரு சக்தி அங்கே இறங்கி வேலை செய்கிறது. அந்த சக்தியை எப்படி நாம் ஈர்ப்பது, அந்த சக்தியை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பதை தான் இந்த பிரார்த்தனா மந்திரில் நாங்கள் அனைவரும் குருநாதர் மூலமாக பரப்ப வேண்டும் என்றது எம்பெருமான ஆணை உத்தரவு. இந்த ஹனுமன் ஜெயந்தி அன்று அடுத்தபடியாக, அதாவது அடியார்களே நான் சொல்லியிருக்கேன் முதலாக, இங்கு நடக்கும் பூஜை வகைகள் ஒரு வித்தியாசமான பூஜை, ஆகம விதிகளுக்கு உட்பட்டது அல்ல. 2 வார்த்தை எனக்கு தமிழ்ல கரெக்டானது தெரியாது. இன்டலெக்சுவல்னு சொல்லுவாங்க. இன்டலெக்சுவல்னா என்ன? யாராவது anybody can tell me what is intellectual? தமிழ் என்ன சொல்லலாம் இன்டலெக்சுவல்? ஸ்கூல் பிரின்சிபலுக்கு தெரியல. இன்டலெக்சுவல் என்பது படித்து கிடைக்கும் ஒரு விஷயம். 10 புத்தகங்கள் எல்லாம் படித்து PhD பண்ணி ஆராய்ச்சி பண்ணி வருவது இந்த இன்டலெக்சுவல் நாலேஜ். இன்னொரு வார்த்தை இருக்கு, விஸ்டம். அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஞானம். இன்டலெக்சுவல் என்பதற்கு உங்களுக்கு ஒரு வரம்பு முறை உண்டு. பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும், படிக்க வேண்டும், காலேஜ் போகணும், டிகிரி படிக்கணும், மாஸ்டர் டிகிரி பண்ணணும், MPhil பண்ணணும், அதுக்கப்புறம் தான் PhD பண்ணணும், இதுல எல்லாம் தீசிஸ் எழுதணும். இவ்வளவும் செய்தால்தான் இன்டலெக்சுவல் நாலேஜ் ஒரு குவாலிஃபிகேஷன் வரும். விஸ்டம், ஞானம் என்பதற்கு இதெல்லாம் எல்லாம் பைபாஸ் பண்ணி ஒரு சக்தி உங்களோடு நேரடியாக இயங்கிக் கொண்டே இருக்கும். இவர்கள் படித்ததும் மற்றவர்கள் படித்ததும் நமக்கு தெரிந்ததும் தெரியாததும் அனைத்தும் அதன் மீது இறக்கிவிட்டு விஷயத்தை நடத்தி கொண்டே சென்று கொண்டிருக்கும். அதுதான் ஞானம் என்பது. ஞானத்துக்கு தேவை தாசத்தன்மை, அந்த தாசத்தன்மைக்கு தேவை ஆஞ்சநேயருடைய ஆசீர்வாதம். அதைதான் நாம் இங்கு அனைவருமே இந்த நாளை கொண்டாட போகிறோம். அதுவும் அல்லாமல் இங்கே அமர்ந்து கொண்டு நாங்கள் செய்யும் இந்த கைங்கரியங்கள், அடியார்களோடு இணைந்து கொண்டிருக்கும் கைங்கரியங்கள், பல வகையான சக்திகளும் உங்களுடைய குலதெய்வங்களும் எல்லோருடைய சக்தியும் வரும் பொழுது அவை அனைவருக்கும் நமஸ்காரம் செய்வதற்கு எங்களுக்கும் ஒரு அடிப்படைகள் இருக்க வேண்டும். அந்த அடிப்படைகள் தான் அடியார்களுக்கு அடியாராக இருந்து கைங்கரியம் செய்வதற்குண்டான வகை இந்த நாளில் நாம் செய்யும் பூஜை. ஆக அடியார்கள் வந்த பிறகு புதிய அடியார்கள் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருமே பழைய அடியார்களுக்கு நிறைய பேர் தெரியும். இது பெரிய விஷயம். இவ்வளவு தூரம் நான் பேசுவதற்கு உண்டான எந்த ஒரு விஷயமும் எங்க அப்பா கையில நான் கேட்டது கிடையாது. எதுவுமே இல்லை. நான் எப்படி பேசுறது சத்தியமா எனக்கு தெரியாது. இந்த நேரம் இனி அடுத்தது கூட்டு பிரார்த்தனைக்கு செல்வோம். கூட்டு பிரார்த்தனை ஸ்ரீ ராம ராம ராமேதி என்று நம்ம எம்பெருமானை அழைத்த பிறகு அந்த சக்தி ஸ்வரூபம் ரெடியாகிவிட்டது. இனி நாம் செய்ய வேண்டிய பூஜை மிக முக்கியம். கூட்டு பிரார்த்தனையின் பொழுது உங்கள் மனதார நீங்கள் பிரார்த்தனை சொல்லிக் கொண்டே வரும் பொழுது அடுத்தது மெயின் பிரார்த்தனைக்கு போகும்போது கோவிந்தா என்று ஜெபிக்க போகிறது. நீங்கள் கோவிந்தா 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 என்று சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அவர் முழு சக்தியை அடைத்து விடுவார். அவர் அதுக்கப்புறம் அடியார் எல்லோருமே அரவணைக்கும் ஒரு நிலைக்கு வந்து விடுவார். இந்த நிலையில் நாம் இருக்கும் பொழுது அதுக்கு அடுத்து நாம் கூட்டு ஜபத்திற்கு செல்வோம். ஜபம் என்ற ஒரு வார்த்தை அடியார்களே நீங்கள் எல்லோரும் மனதில் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள்.
அதை விட ஒரு மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் இந்த உலகில் கிடையாது. ஜெபத்தால் நாம் ஜெயிக்கக்கூடியது அசாதாரணமான விஷயங்கள். A family that chants together stays together. ஒரு குடும்பம், எந்த ஒரு குடும்பம் சேர்ந்து ஜெபிக்கின்றது, அந்த குடும்பம் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஒன்றாக வாழும் என்பது எம்பெருமான் வாக்கு. ஆனால் ஜெபிக்கும் பொழுது மனதில் 1000 கவுடு வச்சுக்கிட்டு ஜெபிச்சீங்கன்னா சாமி திருப்பி கொப்பட நிற்பார் நினைச்சு சத்தியமா முடியாது, நடக்காது. ஜெபிக்கும் பொழுது நாம் உண்மையாகவும் இருக்க வேண்டும், விசுவாசமாகவும் இருக்க வேண்டும். கிருஷ்ணா, நீ ஒருவனே தேவன், நீ மட்டுமே என்னை காக்கப் போகிறாய், நீ காட்டும் வழி எப்பேற்பட்ட வழியாக அதை அடிப்படையில் நான் வாழ்வேன் என்று மனதார வைத்துக் கொள்ளுங்கள். கேசவன் ஜெய் ஃப்ரீ, ரிலாக்ஸ், சிட் டவுன், டிஸ்கான்சன்ட்ரேட். ஆக இனி அடுத்தது நாம் கூட்டு பிரார்த்தனை முடித்த பின்பு அடியார்களே மகாபிரசாதத்துக்கு சென்று விடுவோம். அடியார்கள் முதல் பந்தியில் அமர்ந்து கொண்டு உண்ணும் அடியார்களுக்கு நம்மளுடைய கைங்கரியம் செய்யும் அடியார்கள் பிரசாதம் பரிமாறுவார்கள். பிரசாதம் சாப்பிட்ட பின்பு நீங்கள் கை கழுவ சென்ற பிறகு அடியார்களுடைய வாழை இலை எல்லாம் சேர்த்து வைக்கப்படும். எல்லோருடைய வாழை இலையும் சேர்த்து வைத்த பின்பு நான் முன்னே சொன்னேன்ல, நீங்க தான் இங்க விஐபி. ஒவ்வொரு அடியாரும் கிருஷ்ண பரமாத்மா அவருடைய பெரிய 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 ரெப்ரசன்டேட்டிவ். உங்களுக்கு கீழே தான் நாங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும், எங்களுக்கு ஒரு கட்டளை. எல்லா வாழையும் செய்து விட்ட பிறகு கொஞ்சம் அடியார்கள் தூரமாக இருக்க வேண்டும். எங்கள் குருநாதர் அதை செய்யும் பொழுது அந்த பாசத்தை சொல்றது வார்த்தையே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ஆண்டு காலமாக இல்லை. கடைசியா நானும் அப்பாவும் சேர்ந்து செஞ்சோம். அதற்கு அடுத்த ஆண்டு செய்ய முடியல, ஆனால் விடாப்பிடியாக வாழையடி வாழியாக சில விஷயங்கள் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது இருந்தது. இதை ஆரம்பிக்கணும்னு நினைச்சு போய் எங்க ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும் எதுவுமே எனக்கு தெரியல. முதல் விரதம் இவ்வளவுதான் வார்த்தை வந்தது. அந்த விரதம் இருந்துட்டே வந்தேன். அப்புறம் சில விஷயங்கள் அதுக்கப்புறம் சாமி ஒரு விஷயம் சொல்லிக் கொண்டு, நான் இங்கு ஒரு மகா சொரூபமான சக்தியாக என்னை உருவாக்கி நின்று கொண்டு இருப்பேன். இங்கே வந்துள்ள ஒவ்வொரு அடியாருக்கும் அவருக்கு வேண்டிய சக்தியை நான் சத்தியமாக இறக்குவேன். அவர்கள் அந்த நேரம் அந்த அங்கப்பிரதட்சணம் செய்யும் பொழுது கோவிந்தா கோவிந்தா என்று அவர்கள் மனதார உறக்கி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது எல்லோருக்கும் ஒரு ஐஸ்வர்யம் சத்தியமாக தருவேன் என்ற பெருமான் வாக்குறுதி. அதை அடியார்கள் நீங்கள் எல்லோரும் தான் நிறைவேற்றப் போகிறீர்கள். எங்களுக்கு இந்த ஸ்தாபனத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும். நம்மை போன்று இன்னும் பல அடியார்கள் கைங்கரியம் செய்ய வேண்டும். எங்களுக்கு முன்னோடியாக எங்களுக்கு ஒரு உந்துதல் நீங்கள் தருவதுதான். அதனால் நாம் எல்லோரும் இந்த விஷயத்தில் ஒன்றாக ஐக்கியமாகி அந்த சக்தியை முழுமையாக இங்கே அமர்த்தி கொண்டு நம் பூஜையில் அடுத்த விஷயத்திற்கு இனி அடுத்தபடியாக உங்களுடைய வாழ்க்கையில் யார் யார் அந்த அங்கப்பிரதம் கோவிந்தா என்று சொல்கிறீர்களோ, உங்கள் மனதில் இருக்கும் மகா பெரிய பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையை சங்கல்பமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதே பெருமான் வாக்குறுதி. அதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நீக்க முடியாத பிரச்சனைகள் என்று எல்லோருக்கும் ஒன்று இருக்கும். எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாலும் நவுத்த முடியாத கஷ்டங்கள் இருக்கு. அப்பொழுது நமக்கு வெளியிலிருந்து ஒரு சக்தி தேவை தள்ளுவதற்கு. அது எந்த வகையில் வந்தாலும் அதை வரவேற்றுக் கொள்ள வேண்டும். இதை மனதில் வைத்துக் கொண்டு அந்த பூஜைக்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். அந்த நேரம் சில சக்திகளை ஆவாகனம் செய்து சில பூஜைகளை ஆவாகனம் செய்து செய்யும் பொழுது யாரும் தொட வேண்டாம். அடியேன் ஒரே விஷயம்தான்,
அந்த நேரம் அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து நம்ம ஒரு குடும்பத்துல வாழ்றோம். நானும் அப்படிதான் இருக்கேன். ஆனால் எல்லாம் விட்டு கொஞ்ச நாள் அந்த பிரிவு ஏற்படுத்தி ஒரு நிலைக்கு எடுத்து வந்த பிறகுதான் நமக்கே அந்த விஷயத்தை இறக்குறேன். அது உடனடியாக நான் இறக்கும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் நல்ல உறவு கெட்டு போய்விடும் என்பதால் தான் தவிர நீ தொடாதே நிற்காதே கொள்ளாதே என்ற ஒரு காலம் பிரார்த்தனா முதல் இருந்தது கிடையாது. இது நன்றாக நினைத்து கொள்ளுங்கள். அதற்கப்புறம் அங்கே உள்ளே எல்லோருக்கும் ஒரு முக்கியமான ஒரு பொட்டு வைக்கப்படும். அது எல்லோருக்கும் நெத்தியில இட்டுக்குங்க, அதுவே போதுமானது. இந்த நேரம் இந்த பூஜை செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு மாற்றம், அந்த உணர்வு உங்களுக்கு எல்லோருக்கும் ஏற்படும். கிருஷ்ணா அர்ப்பணம். அதே கிருஷ்ணா அடியார்களே, நேரமானதால சீக்கிரம் முடிச்சிருவோம். அடுத்தது நேரடியாக பிரார்த்தனைக்கு சென்று விடுவோம். பிரார்த்தனையின் பொழுது நாம் யார் யார் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், யாருக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கும், மன இயக்கங்கள், மன துக்ககரமான பிரச்சனைகள் மனதில் இருக்கும், இவ்வளவு காலங்கள் சாதிக்க முடியாத நிலையில் இருந்த ஒரு பிரச்சனை, அதையெல்லாம் போல கிருஷ்ண பரமாத்மா பாதங்கள் முன்வைத்து கிருஷ்ணா எங்களுக்கு ஒரு மாற்றத்தை தர வேண்டும். பெருமானே, உன்னையே முழுமையாக நம்பிவிட்டோம், உன்னை மட்டுமே கேள்வி என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இனிவரும் காலங்கள் நீயே எங்கள் முழுமையாக இருந்து இந்த ஸ்தாபனத்தில் எங்களை முழுமையாக ஐக்கியமாக்கி கொண்டு அடுத்த நிலைக்கு எங்களை அடுத்து செல்ல வேண்டும் என்ற சங்கல்பம் வைத்துக் கொண்டு பிரார்த்தனை இறங்குவோம். அடியார்களே, கிருஷ்ணார்ப்பணம். பிரார்த்தனை சொன்ன பிறகு அடுத்தது எல்லோரும் சேர்ந்து கோவிந்தா கோவிந்தா என்று மனதார சொல்லிக்கொண்டே வாருங்கள். கிருஷ்ணார்ப்பணம். हरे कृष्णा अखिलांड कोटि ब्रह्मांड नायका இந்த வானத்தையும் இந்த உலகத்தையும் அந்த சராசரங்களையும் எல்லா உயிரினங்களையும் படைத்த நீங்கள் ஏக இறைவனே, சர்வ வல்லமை வாய்ந்தவனே, எல்லா சக்திகளுக்கும் மேலான சக்தியே, ஆரம்பமும் அழிவும் இல்லாதவனே, ஈடு இணை இல்லாதவனே, எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் நீக்கமர நிறைந்திருப்பவனே, ஆதி மீட்பவனே, சாதிக்க முடியாததை சாதித்து தருபவனே, குணப்படுத்த முடியாததை குணப்படுத்தி தருபவனே, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவனே, கேட்டதும் கொடுப்பவனே, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே, உங்கள் தாமரை பாதங்களுக்கு எங்கள் பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா, உங்கள் தாமரை பாதங்களுக்கு எங்கள் பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா, எங்கள் குருநாதருடைய துணையும் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் வழிகாட்டுதலும் எங்களோடு எப்பொழுதும் இருந்து கிருஷ்ணா நாட்களில் சொல்லுகின்ற கோவிந்தா என்கின்ற மகா மந்திரத்தை
மந்திரத்தை இரவு பகல் எந்த நேரமும் இரவு பகல் எந்த நேரமும் கிருஷ்ணா கிருஷ்ணா எங்களுடைய நாக்கு எங்களுடைய நாக்கு எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எங்களுடைய மனதினாலும் எங்களுடைய மனதினாலும் வார்த்தைகளினாலும் வார்த்தைகளினாலும் எண்ணங்களினாலும் எண்ணங்களினாலும் உணர்வுகளினாலும் உணர்வுகளினாலும் உடல் உறுப்புகளினாலும் உடல் உறுப்புகளினாலும் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த ரகசியமாகவோ பயங்கரமாகவோ செய்த ரகசியமாகவோ பயங்கரமாகவோ செய்த தனியாகவோ கூட்டமாகவோ செய்த தனியாகவோ கூட்டமாகவோ செய்த எங்கள் முன்னோர்கள் செய்த எங்கள் முன்னோர்கள் செய்த அனைத்து தவறுகளையும் அனைத்து தவறுகளையும் பாவங்களையும் பாவங்களையும் குற்றங்களையும் குற்றங்களையும் மற்றவர்கள் மனதை புட்படுத்தி இருந்தாலும் மற்றவர்கள் மனதை புண்படுத்தி இருந்தாலும் எங்களுடைய வரவு மீறிய செயல்களையும் எங்களுடைய வரம்பு மீறிய செயல்களையும் மற்றும் நாங்கள் புரிந்த அருவருக்கத்தக்க செயல்களையும் மற்றும் நாங்கள் புரிந்த அருவருக்கத்தக்க செயல்களையும் கிருஷ்ணா கிருஷ்ணா நீங்கள்தான் நீங்கள்தான் அவைகளை அவைகளை மன்னித்து அருள வேண்டும். மன்னித்து அருள வேண்டும். கிருஷ்ணா. கிருஷ்ணார்ப்பணம். ஹரே கிருஷ்ணா. கோவிந்தா பெருமானே கிருஷ்ண பரமாத்மாவே, கோவிந்தா உங்களுடைய அனுகிரகத்தாலும் கோவிந்தா உங்களுடைய அனுகிரகத்தாலும் கோவிந்தா எங்கள் குருநாதரின் ஆசீர்வாதத்தாலும் கோவிந்தா அடியார்களாகிய நாங்கள் கோவிந்தா உங்களுடைய அடியார்களாகிய நாங்கள் கோவிந்தா உங்கள் பாதங்களை தொழுது கோவிந்தா பட்டியிட்டு கோவிந்தா கையேந்தி கோவிந்தா உங்கள் வேலைகளை முழுமையாக அர்ப்பணித்து கோவிந்தா பெருமானே கோவிந்தா நீங்கள் நேரடியாக இங்கு இறங்கி வந்து கோவிந்தா நாங்கள் ஆரம்பிக்கின்ற கூட்டு பிரார்த்தனைக்கு கோவிந்தா நீங்கள் நேரடியாக இங்கு இறங்கி வந்து எங்களுக்கு அருள் கொடுத்து கோவிந்தா தனித்தனியாக தொட்டு கோவிந்தா ஆசீர்வதித்து கோவிந்தா கட்டி அணைத்து உங்கள் ஸ்பரிசத்தை எங்கள் மீது முழுமையாக இறக்கி கோவிந்தா நீங்கள் இறக்குவதை கோவிந்தா அறியாரோ அறியாரோ கோவிந்தா உணர வேண்டும் பெருமானே. கோவிந்தா 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 எங்கள் பிரார்த்தனையில் கோவிந்தா உங்களை முழுமையாக உணர வேண்டும் பெருமானே. கோவிந்தா நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் கோரிக்கைகளை உங்கள் பாதத்தில் முன்வைக்கும் பொழுது கோவிந்தா அந்த பிரச்சனைகளை கோவிந்தா அந்த பிரச்சனைகள் நீங்கள் தீர்க்க போகிறீர் என்று கோவிந்தா எங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் பெருமானே. கோவிந்தா அந்த உணர்வு கோவிந்தா சரீரத்தில் நாங்கள் உணர வேண்டும் பெருமானே. கோவிந்தா நீங்கள் நேரடியாக வந்துள்ளீர்கள் என்று கோவிந்தா நாமத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று நாங்கள் உணர முடியும் பெருமானே. கோவிந்தா 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 தொட்டு ஆசீர்வதிக்கும் தருணமா கோவிந்தா நாங்கள் எங்கள் வாழ்க்கையே கோவிந்தா மிகப்பெரிய பொக்கிஷமாக ஏற்றுக்கொள்வோம் பெருமானே. கோவிந்தா கோவிந்தா நாங்கள் இந்த உண்மையை வாழ்க்கையை அனுபவித்து வாழ்பவர்கள், கோவிந்தா எந்தவித ஆச்சாரம் அனுஷ்டானம் இல்லாதவர்கள், கோவிந்தா வாழ்க்கையில் நாங்கள் எப்படி சாதிக்க வேண்டும் என்று கோவிந்தா எல்லா வகையான தவறுகளையும் செய்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பெருமானே. கோவிந்தா 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 சீலம், கோவிந்தா இராமை கோவிந்தா எல்லாம் இருக்கதான் செய்கின்றது பெருமானே. கோவிந்தா எங்களுக்கு என்று மட்டும்தான் வாழ்ந்தோம், கோவிந்தா நாம் முன்னேற வேண்டும், கோவிந்தா எதிர்பார்த்தால் இருக்க வேண்டும், கோவிந்தா இதுதான் வாழ்ந்தோம் கிருஷ்ணா. கோவிந்தா அதனால் நாங்கள் செய்த சில பாவங்களையும் குற்றங்களையும் கோவிந்தா எங்கள் தீய உணர்வுகளையும் கோவிந்தா பெருமானே நீங்கள் மட்டுமே
அறிவீர் பெருமானே. தவறுகள் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் கிருஷ்ணா. இந்த தவறுகள் நாங்கள் இன்று உணர்ந்து இப்பொழுது உணர்ந்து நாங்கள் செய்யாமல் இருக்க இன்று வழிபடித்து எங்களை முழுமையாக சமர்ப்பிக்கின்றோம் பெருமானே. நீங்கள் தான் உதவ வேண்டும் பெருமானே. வாழ்க்கை சில விஷயங்களை சித்தரித்து முழுமையாக அனுபவிக்க அனுபவிக்க வேண்டும் பெருமானே. சொல்ல முடியாத எங்கள் கஷ்டங்களை பாரங்களை ஏற்றங்களை பெருமானே. யாருக்கும் தெரியாது என்று நாங்கள் செய்த பாவங்கள், யாருக்கும் தெரியாது, யாரும் புரியப்பிக்க மாட்டார்கள் என்று நாங்கள் செய்த தவறுகள், நீங்கள் மட்டுமே அறிவீர்கள் என்று நாங்கள் மனதார ஏற்றுக்கொள்கிறோம் பெருமானே. அதையும் தாண்டி உங்களையே முழுமையாக சரணடைந்து ஏற்பட்டு தருவதாக என் பெருமானே. நாட்களிலே வாழ்க்கையில் கடினமாக இருந்த நாட்களிலே நான் என்ன சொன்னாலும் என்ன கேள்விக்கின்ற செய்தாலும் தளராமல் பிரார்த்தனாமங்களுக்கு விடாமல் வந்த பெருமானே. என் கண்ணன் கண்டிப்பாக என் கண்ணன் ஒரு விரிவு காலம் தருவார் என்று நம்பிக்கை கொண்டு பெருமானே. குருநாதர் உபதேசித்த என்கின்ற மகா மந்திரத்தின் வல்லம் யார் எங்களை படிப்படியாக உயர்த்தியதை நாங்கள் மறக்கவில்லை கிருஷ்ணா. மிகப்பெரிய கட்டுகள் வரும்போது காப்பாற்றிய தருணங்கள் என்றும் முழுமையாக ஞாபகம் இருக்கின்றது பெருமானே. அதை நீங்கள் மட்டும்தான் செய்வீர்கள், நீங்கள் மட்டும்தான் மாற்றி கொடுப்பீர்கள் முழுமையாக நம்புகின்றோம் பெருமானே. நாயகன் மீதும் நிகழ்காலத்தின் மீதும் நிகழ்ந்தாக்களை கொண்டவர் நீங்களான் என்று உறுதியாகவும் விசுவாசமாக நம்புகின்றோம் பெருமானே. விசுவாசம் உங்கள் மீது மட்டும்தான் இருக்கும் பெருமானே. படிப்படியாக முன்னேறி வருகிறோம், சந்தேகம் இல்லை பெருமானே. நடந்த அதிசயங்கள் நடந்த அதிசயங்கள் பிள்ளைகளுக்கும் புதிய அறிஞர்களுக்கும் நீங்கள் காண்பிக்க வேண்டும், நீங்கள் ஈடுபாட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து அந்த நம்பிக்கையோடு கோரிக்கைகளை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் பெருமானே. இன்று இப்பொழுது திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண தடைகளை நீக்கி அவர்களுக்கு நல்ல வரனை அமைத்து நீங்களே நேரடியாக திருமணம் நடத்தி தருவதை நாங்கள் கண்குளிர பார்க்க வேண்டும் என்பதுமானே. நிச்சயிக்கப்பட்ட தேதியிலே எந்த தடையும் இல்லாமல் முழுமையாக நடக்க வேண்டும் என்பதுமானே. தம்பிகளுக்கு அவர்கள் பண தாரத்தை அறிந்து ஒரு குழந்தை பாக்கியத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் பெருமானே. இருக்கின்ற அறியாத கர்ப்பத்தை பாதுகாத்து தாயிற்கு சுற்றுக்கு நல்ல ஆரோக்கியத்தை அளித்து சுகப்பிரசவம் அடைந்திட நீங்களே முழுமையாக ரட்சிக்கவே வேண்டும் படிக்க வேண்டும் பெருமானே. அவர் நல்ல சக்தி இருக்க வேண்டும், பெற்றோர்கள் ஆசை பெற
மேலும் மேலும் சிறப்பாக படிக்க வேண்டும். கல்விக்கு தேவையான பணம் மற்றும் இதர வசதிகளை தந்து அருள் புரிய வேண்டும். மனஸ்தாபங்களை சரி செய்து தர வேண்டும். நல்லறிவாளர்களும் மாற முழுமையாக அருள வேண்டும். வீட்டில் உள்ள வாஸ்து குறைகளை நீக்கி தோஷங்களை அகற்றி சூனியம் ஏவல்களை விரட்டி அடித்து எங்கள் இல்லத்தை நீங்கள் வசிக்கும் மாளிகையாக மாற்ற வேண்டும் என்பதுதானே. உங்களை மட்டுமே நம்பி என்று எண்ணி நீங்கள் வசிக்கும் மாளிகை என்று எண்ணி இல்லத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் என்பெருமானே. வசிக்கும் மரியாதைகளுக்கு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் அவர்களை காக்க வேண்டும். சீக்கிரமே அவன் சொந்த உயிர் அமைத்து தர வேண்டும். வாடகைக்கு வீடு கொடுத்த அடியார்களுக்கு நல்லபடியாக வாடகை வசூலாக வேண்டும். வாடகைதாரர்கள் அமர வேண்டும். ஏற்பட சாப கருத்துக்களை முடித்து அகற்றி பித்ரு சாபங்களை நீக்கி வம்சம் செலுத்திட அனைத்து காரியங்களும் வெற்றி பெற செய்கிறார்கள் பெருமானே. வெளிநாடு வசிக்கும் மாநிலங்களை உறுதியாக பார்த்துக் கொள்ள வேண்டும். சென்றாலும் எல்லா இடத்திலும் அவர்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அவர்களை நம்பி வாழும் அவர்கள் குடும்பத்தை அவர்கள் காத்து ரட்சிக்க வேண்டும். ஆசை அரவணைப்பு இல்லாமல் ஒத்துழைக்கும் பொழுது அந்த அடியார்களை அடியார்களை காத்து ரட்சிக்க வேண்டும். வியாபார தளத்திற்கு ஏகமுதலாக இருக்க வேண்டும். வியாபாரம் பொறாமையினாலும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். நாங்கள் செய்த முதலீடு எந்த தடையும் இல்லாமல் அந்த வியாபாரத்தை வந்து வளர்க்க வேண்டும். விவசாயம் நல்ல மகசூல் பெற வேண்டும். கடையில் நல்ல வியாபாரம் நடக்க வேண்டும். வியாபாரங்கள் நல்லபடியாக செயல்பட வேண்டும். வேலை செய்யும் அலுவலகங்களே நல்ல பெயர் வாங்கி தர வேண்டும். நாங்கள் சாதிக்க வேண்டிய இலக்குகளை அடைய நீங்கள் தான் உதவ வேண்டும். எங்களை வீட்டு நிகழ்வுகளை அவர்கள் மனதை மாற்றி அவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்களையும் நல்லதாக மாற்றி அவர்கள் எங்களோடு சேர்த்து நல்லபடியாக வேலை செய்ய அந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும். வாங்கும் சட்டத்திற்கு நேர்மையாக உழைக்க வேண்டும். வேலை கிடைக்காமல் கொடுக்கும் அடியார்களுக்கு நல்ல வேலையில் அமர்த்த வேண்டும். வெளிநாடு செல்ல ஆசைப்படும் அடியார்களுக்கு சிக்கல்களை நீக்கி அவர்கள் லட்சியத்தை அடைய உதவ வேண்டும். சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டு வாழ வேண்டும். கையெழுச்சி ஆசைப்படும் அடியார்களுக்கு இல்லாமல் காக்க வேண்டும். உடலில் வயதால் எதிர்ப்படும் நோய்களான கோளாறு, நோய் பிரச்சனை, 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 பிரச்சனை எல்லா நோய்களுக்கும் நீங்களே சக்தியாக மாறி எங்களை காக்கவே என்று பெருமானே. பக்தி தோட்டம் கைகறியும் உண்டான் வாழ்க்கையில் உயர்ந்த நோக்கமாக இருக்க வேண்டும்.
நடக்க நீங்களே மட்டும்தான் நீங்க உதவ முடியும். கையில் செய்யும் அடியார்களுக்கு உங்களுக்கு கையில் செய்யும் அடியார்களுக்கு நீங்களே அவர்கள் எப்பொழுது முழுமையாக இருக்க வேண்டும். அப்படி வந்து நாமத்தை மட்டுமே கதி என்று வாழும், நாமத்தை மட்டுமே கதி என்று வாழும் அடியார்களுக்கு நீங்களே சர்வ ரட்சகராக இருக்க வேண்டும். அதே கிருஷ்ணா நாங்கள் அடுத்து ஒன்று கூடி ஜெபிக்கின்ற சக்தி வாய்ந்த கோவிந்த நாம ஜபத்து வல்லமையால் ஒவ்வொரு அடியாரும் அவர் மனதாக ஜெபிக்கின்ற என்கின்ற மகா மந்திரத்தின் வல்லமையால் எங்களுடைய வீட்டில் பொருளாதார நிலை உயர்ந்து கருணை நீக்க வேண்டும். பொருளும் உடையும் கேட்க வேண்டும். நல்ல ஆரோக்கியத்தையும் நீர்த்த ஆயுதம் தர வேண்டும். எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் முக்கியமாக நாங்கள் வாங்கிய கடன்களை நல்லபடியாக திருப்பி தர வேண்டும் என்பெருமானே. சாதிக்க வேண்டும் என்பெருமானே. எங்கள் குடும்பம் ஒரு கிருஷ்ணபக்தி சிந்தனையோடு பாடங்களையே பற்றி வாழ வேண்டும் என்பெருமானே. இந்த சங்கல்பத்தோடு நாங்கள் கூடிய இந்த கூட்டு பிரார்த்தனை கோரிக்கைகளை நீங்கள் ஏற்று கூடியிருக்கும் அடியார்களுக்கு அவர்கள் மன பாரத்தை அறிந்து சொல்ல முடியாத கஷ்டங்களை நீங்கள் உணர்ந்து ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் தந்து பிரச்சனையில் அவர்களை மீட்டெடுக்க அவர்கள் மனதில் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளை மீட்டெடுக்க நீங்கள் சாய்வு காட்டி மங்களம் புரிந்து புரிய வேண்டும் பெருமானே. கிருஷ்ணார்பணம். ஹரே கிருஷ்ணா. அடியார்களே, அடுத்தது நாம் அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம். வாழ்க்கையிலே நினைத்த காரியங்கள் நீங்கள் சாதிக்க முடியும் என்றால் அதற்கு நமக்கு ஒரு சில ஆயுதங்கள் தேவை. ஒரு மந்திரக்கோள் நமக்கு இருக்க வேண்டும். அந்த மந்திரக்கோள் தான் நம் வாழ்க்கை நமக்கு கிடைத்த மகா பொக்கிஷமான ஜெபமாலை. ஜெபத்தால் நாம் ஜெயிக்க முடியாதது என்று எதுவுமே கிடையாது. இதை நன்றாக உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு அடியாரும் உங்கள் மனதார கோவிந்தா 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 ஜெபித்துக் கொண்டே வரும் பொழுது அவருடைய ஸ்தாபனமான பிரார்த்தனா மந்திரம் எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா நேரடியாக இறக்கி வந்து நாம் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பதை ஒவ்வொரு அடியாரும் உணரப் போகிறீர்கள். நாம் உணர்வதுதான் ஆன்மீகம். இவர் சொன்னார், அவர் சொன்னார், அந்த கோவிலுக்கு போனால் இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும், அங்கிருந்து தெய்வம் இப்படியே இறங்கிவிடும், இதெல்லாம் யாரும் நம்பாதீர்கள். நாம் மனதார உணர்வதுதான் ஆன்மீகம். நீங்கள் வைக்கும் கோரிக்கைகள், நீங்கள் செய்யும் ஜெபம் மனதார எந்தவித தடுமாற்றமும் இல்லாமல் வைக்கும் பொழுது ஒரு மாற்றம், ஒரு அறிவு, ஒரு வாசம், ஏதோ ஒரு வித்தியாசம் நீங்கள் உணர்வீர்கள். அது உணர்ந்தால் தான் ஆன்மீகம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். யார் யார் எதற்கு வந்துள்ளீர்களோ, இவர் சொன்னார் நான் வந்தேன், அவர் சொன்னார் நான் வந்தேன், வந்து விட்டீர்கள். வந்து விட்டால் இந்த 5 நிமிடம் அடியார்களே, உங்களை ஒவ்வொருவரையும் நன்றாக சொல்கிறேன், ஒவ்வொரு இந்த 5 நிமிடம் மட்டும் எந்தவித விளையாட்டு புத்தியும் இல்லை. பிரச்சனைகள் இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணா நாளைக்கு முடியுமான முடியாது. மந்திரத்தால் மாங்காய் காய்க்க போகிறது கிடையாது. ஆனால்
ஒரு செங்கல் இன்னொரு செங்கல் இன்னொரு செங்கல் வைத்துக் கொண்டே வரும்போது ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அசைக்க முடியாத ஒரு செவர் எழுப்பி விடும். அதுதான் இந்த கோவிந்த நாம ஜபத்தின் வல்லமை. ஆக ஒவ்வொரு அடியாரும் இங்கே இன்று இவ்வளவு அடியாரும் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்று கண்டிப்பாக அந்த ஒரு மாற்றம் எம்பெருமான் ஏற்படுத்துவார். மனதார எந்த விதமான தடுமாற்றம் இல்லாமல் உங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு, கிருஷ்ணா நீ ஒருவனே தேவன், உன்னை நம்பி வந்துள்ளோம். சின்ன பாலகர் முதல் பெரியவர் வரை அவர்களுக்கு உண்டான ஒரு பிரச்சனை உண்டு அவர் வாழ்க்கை. இதை எப்படி தீர்ப்பது என்ற வழி தெரியாமல் தான் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? அதற்கு உண்டான வழி, ஒரு பூட்டு இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு சாவி கண்டிப்பாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அந்த சாவியை நாம் தேடும் பொழுது நாம் கவனம் அந்த சாவியை மட்டும்தான் இருக்க வேண்டும். அந்த சாவியை சுற்றி இருக்கும் பொருட்களை நீங்கள் பார்த்து வேடிக்கை பார்த்து விட்டால் அந்த நேரம் கழிந்து விடும் அடியார்களே. ஆகவே இந்த 5 நிமிடம் அடுத்தது நாம் ஜெபிக்க போகின்ற கோவிந்த நாம ஜெபத்தின் வல்லமையால் எம்பெருமான் கண்டிப்பாக நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் என்ற நம்பிக்கை முதலில் நீங்கள் வைக்க வேண்டும். படித்தால் மட்டும் போதாது. கண்டிப்பா நான் பாஸ் ஆயிடுவேன், எப்படியாவது நான் பாஸ் ஆயிடுவேன். ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு வைக்கல, எப்படியாவது பாஸ் ஆயிடுவோம். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு மாற்றத்தை இவர் ஏற்படுத்துவார். வந்தோம் கோவிந்தா, ஏதோ எல்லாரும் சொன்னாங்க கோவிந்தா சொன்னீங்க. நான் சத்தியமா சொல்றேன், நானே சொல்லுவேன், அதுல பெரிய விஷயம் இல்லை. அதிசயங்கள் அற்புதங்கள் நடத்தி காட்டுபவர் தான், எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் நாம் வைக்க வேண்டிய வேலையை, நாம் செய்யும் உழைப்பை ஒழுங்காக செய்யவில்லை என்றால் பலனை எதிர்பார்த்து பிரயோஜனம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், அந்த ஜபம் என்பது உங்கள் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான தருணம். பல விஷயங்கள் மாற்ற போகும் ஒரு விஷயம். அந்த நேரம் எல்லா அடியார்களும் அந்த ஒரு 5 நிமிடம் முழுமையாக உங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு, கிருஷ்ணா எங்களுக்கு ஒரு மாற்றத்தை நீ ஏற்படுத்த போகிறாய் என்ற நம்பிக்கையோடு தெரிந்து கொண்டே வாருங்கள். எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா சத்தியமாக நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார். ஹரே கிருஷ்ணா. கோவிந்த நாம ஜபத்தை 108 முறை ஜபித்த பின்பு அந்த வல்லமையையும் அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த ஐஸ்வர்யத்தையும் உங்கள் முகத்திலும் புறக்கைகளிலும் தலையிலும் முதலிலும் வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய முழு ஆசீர்வாதத்தை நீங்கள் கிரகிக்க வேண்டும். This is a process. எல்லார் கையிலுமே இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி புதினா இருந்தா நம்ம நிஜாம் பாய் பண்ற பிரியாணி மாதிரி வந்துருமா? வந்துடாது. அந்த இடத்தில் அவர் செய்யும் அந்த உணவுக்கு அவருடைய மனதார இருக்கும் ஈடுபாடுதான் காரணம். புரிதுங்களா? மூலதனம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆனால் உங்கள் மனதார நீங்கள் வைக்கும் அந்த ஈடுபாடு செய்யும் பொழுது நம்ம ஜபத்திற்கு பாருங்கள் அடியார்களே, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது. இந்த நேரம் ஜபிக்கும் பொழுது கொட்டாவி வரும், தூக்கம் வரும், மனதில் 1000 விஷயம் வரும், மாயை விளையாடி கொண்டே இருக்கும். ஏமாந்து விடாதீர்கள், முழுமையாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஹரே கிருஷ்ணா. சங்கல்பம் வைத்துக் கொள்ளுங்கள், மிக மிக முக்கியம். சங்கல்பம் வைத்துக் கொள்ளுங்கள். ஹரே கிருஷ்ணா. பெருமானே கிருஷ்ண பரமாத்மாவே, அடியார்களாகிய நாங்கள் உன்னை இன்று நாடி வந்துள்ளோம். எங்கள் மனதில் இருக்கும் இயக்கங்கள், மனபாரங்கள், வெளியில் யாரிடம் சொல்ல முடியாத கஷ்டங்கள், பணம் ஒரு இடத்தில் கொடுத்து விட்டு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் வழி, வியாபாரமாக வேண்டும் ஆகவில்லை, எல்லா மூலதனமும் போட்டு வியாபாரம் ஆகவில்லை, இடம் இருக்க வேண்டும், சட்ட சிக்கல்கள், பல வகையாக என்னை மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு படி முன் வைத்தாலும் எங்கள் குடும்பம் எங்களை தடையாக இருக்கின்றது. எங்கள் குடும்பத்தில் எல்லாம் இருக்கு, ஆனால் நிம்மதி இல்லை. கணவன் மனைவிமாரிடையே மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள், உடல் வலிகள், படிக்க வேண்டும் என்ற ஆசை படிக்க முடியாமல் கஷ்டப்படும் அடியார்கள், வியாபாரம் செய்து தோல்வி அடைந்த அடியார்கள், வேலைக்கு சென்று எத்தனை வேலை சென்றால் நிரந்தரமாக ஒரு வேலை இல்லாமல் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் இருந்தமோ சந்தோஷம் இல்லை. இவையெல்லாம் கிருஷ்ணா
எங்கள் பிள்ளைகள் எல்லாம் இருந்து திருமணம் ஆகவில்லை, செய்யாத பரிகாரங்கள் இல்லை, செல்லாத கோவில்களில் ஒரு வழி பிறக்காமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள், கல்யாணமாகிய பிள்ளை இன்னும் குழந்தை பிறக்கவில்லை, கர்ப்பமாகவில்லையே என்ற வழி. எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் மனதான நினைத்தாலும் நாங்கள் இன்னும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இவை போன்ற மனதில் இருக்கும் வலிகள், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், இவையெல்லாம் வயதாகி ஏற்படும் போது எங்களுக்கு யாரும் இல்லை என்ற மன இலக்கம் எங்களுக்கு இருக்கும் பொழுது, கிருஷ்ணா உங்கள் சங்கு சக்கரத்தோடு நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டும். இவையெல்லாம் எங்கள் கோரிக்கைகள். ஒவ்வொரு அடியாருடைய பிரச்சனையும் பிரார்த்தனைகள், தாய் தந்தையில் இருக்கும் மனஸ்தாபங்கள், தந்தை பிள்ளை, தாய் பிள்ளை இவர்களுக்கு இடையே இருக்கும் மனஸ்தாபங்கள், இவையெல்லாம் எங்க நாங்கள் சொல்லி சொல்வது கிருஷ்ணா? எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழும் கஷ்டம், எவ்வளவு வயதாகி திருமணமாகாமல் இருக்கும் கஷ்டம், வெளியே எவ்வளவு சிரித்துக் கொண்டு இருந்தாலும் மனதில் இருக்கும் வலி உன்னிடமே என்று நாங்கள் சரணடைகிறோம் என்று சாபம் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு கஷ்டங்கள், ஆனால் எல்லா சாபங்களையும் எல்லா கஷ்டங்களையும் உடைத்து எறியும் சக்தி ஒருவனுக்கே உண்டு. தவறுகள் செய்தோம், ஒப்புக்கொள்கிறோம், ஒன்றாடு நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம். உன்னை நம்பி சரணாகதி அடைந்து விட்டோம். இனி எங்களுக்கு ஒரு மாற்றத்தை உன்னுடைய மகா மந்திரமான கோவிந்தம் ஜெபிக்கும் பொழுது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இங்கே நாங்கள் ஏறி சாட்சி சொல்ல வேண்டும். இந்த பிரச்சனையில் வந்து கிருஷ்ண பரமாத்மா எங்களை மாற்றினார் சாட்சி சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட நம்பிக்கை விசுவாசம் ஒவ்வொரு அடியாரும் அவர்கள் மனது கோரிக்கையை வைக்கும் பொழுது, பெருமானே நீங்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், எங்களுக்கு ஒரு விடிவு காலம் தர வேண்டும். இந்த கோரிக்கையோடு உங்களுடைய நாமத்தை ஜெபிக்கின்றோம், ஏற்றுக்கொள்வாயாக பெருமானே. கிருஷ்ணார்ப்பணம். ஓம் ஹரி ஸ்ரீ கணபதயே நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கோவிந்தா 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 கோவிந்தா
கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु ओम शांति 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 कृष्णार्पणम அன்றே இவ்வுலக பலதாய போற்றி சென்றங்கு செம்பிலகை சென்றாய் போற்றி போன்ற சரளம் உழைத்தாய் புகழ் போற்றி அன்று குயிலாய் இருந்தாய் கடல் போற்றி குன்று உடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று அவையெடுக்கும் என் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப் படைகொள்வார் இது யார் முன்போ இறங்கேலோ கிருஷ்ணா அர்ப்பணம். ஹரே கிருஷ்ணா. அடியார்களே, பஜனை பூர்த்தி ஆயிற்று, கூட்டு பிரார்த்தனை கூட்டு ஜபம் பூர்த்தி ஆயிற்று. இவை அனைத்தும் பூர்த்தி ஆகுவது என்பதுமான மகா பிரசாதத்தை உட்கொள்ளும் பொழுதுதான். ஆகவே அடியார்கள் அனைவரும் தயவு கூர்ந்து எம்பெருமான பிரசாதத்தை சாப்பிட்டு விட்டு செல்லுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நிறைய அடியார்கள் இன்னைக்கு கொஞ்சம் தூரத்துக்கு வந்திருக்காங்க. மணலி, திருவொற்றியூர், எண்ணூர், கோணம்பாக்கம். முடிந்தவரை கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கழித்து போக முடியும் நினைத்த அடியார்கள் அவர்களுக்கு முதலில் ஒரு இடத்தை ஏற்பாடு சொல்லிக் கொடுப்போம். கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். எம்பெருமான் புறப்பாடு நீ கிடையாது, நேரடியாக. ஏன்னா எம்பெருமான் இங்கு சாட்சியாக இருக்க வேண்டும் அடுத்த செயலுக்கு. அதனால சேரெல்லாம் நாங்க வெளியே வச்சிடறோம். நட திறந்துருவோம். உள்ள எல்லா அடியார்களும் உள்ள இருக்கலாம். முதல்ல அடியார்கள் சாப்பிட்ட பிறகு அதுக்கு அடுத்தது ஒரு அங்கப்பிரதேச நிகழ்ச்சி உண்டு. எப்படி ஒரு கணவன் மனைவி அவங்களுடைய உறவு, ஒரு அந்தரங்க உறவை நம்ம வீடியோ எடுக்க மாட்டோம். பக்தியில் சில விஷயங்கள் நாம் வீடியோ எடுக்க வேண்டாம். அந்த நிகழ்ச்சி எங்க கேமரா, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே ஆஃப் பண்ணிடுவோம். முடிந்தவரை அடியார்கள் அதை யாரும் போட்டோ எடுக்க வேண்டாம், ஒரு வீடியோ எடுக்க வேண்டாம். அந்த செரனிட்டி, அதற்கு பரிசுத்தம் அப்படியே இருக்கட்டும். வருடம் ஒரு முறை நடக்கும்போது நேரடியாக நம்ம வசதியாகவும் அதை பார்த்துக் கொள்வோம். இது ஒரு தாழ்மையான விண்ணப்பம். கிருஷ்ணா.